வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். அர்பன் லெஜெண்ட் பத்தின இந்த வீடியோல அயர்லாண்டோட லெஜெண்டான டுலஹான் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டுலஹான் ஐரிஷ் மித்தாலஜில சொல்லப்படுற ஹெட்லெஸ் ரைடரோட கோஸ்ட் பத்தின கதை தான் இது. இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்னையும் சொல்லணும். என்னன்னா இப்போ நாம பார்க்க போற இந்த ஹெட்லெஸ் ரைடரோட லெஜெண்ட் மாதிரியே உலகம் பூராவும் பல நாடுகள்ல பல கதைகள் சொல்லப்பட்டு வருது. அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரினா அமெரிக்காவில் சொல்லப்படுற ஸ்லீப்பி ஹாலோ கதையை சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு படம் கூட வெளியாகி இருக்கு. அதுல ஜானி டெப் கூட நடிச்சிருக்காரு. இந்த படத்தையும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த கதை மாதிரியே ஜெர்மனோட லெஜெண்ட்ஸ்லயும் ஸ்காட்டிஷ் லெஜெண்ட்ஸ்லயும் நம்ம இந்தியாவோட ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள்லயும் ஜின்ஜார்ன்ற பேர்ல கூட இந்த லெஜெண்ட் சொல்லப்பட்டு வருது. இத பத்தின கலெக்டிவான தகவல்களை வேற ஒரு அர்பன் லெஜெண்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ டுலஹான் லெஜெண்ட பத்தி பார்க்கலாம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஐரிஷ் மித்தாலஜில சொல்லப்படுற ஒரு பேய் தான் இந்த டுலஹான். இத ஆன்ஃபியர் டோர்ச்சா கேன்சியான்னு வேறு பெயர்களையும் குறிப்பிடப்படுது. இதோட தோற்றமே பயமுறுத்தக்கூடிய ஒன்னாதான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இந்த டுலஹான் தலையில்லாம கருப்பு நிற உடையணிஞ்சுக்கிட்டு ஒரு கருப்பு நிற குதிரையில தான் வரும்னு குறிப்பிடுறாங்க. இதனோட ஒரு கையில மனிதர்களோட முதுகுத்தண்டுனால செய்யப்பட்ட ஒரு சாட்டை இருக்குமா. இதனோட மற்றொரு கையில அதோட வெட்டப்பட்ட தலையவே பிடிச்சிருக்குமா. கோரமான வடிவம் கொண்ட அந்த தலை ஒளிர்ந்து கொண்டு இருக்கும்னோ அதுல இருந்து வர்ற வெளிச்சத்தை வச்சுதான் இந்த டுலஹான் வழியை தெரிஞ்சுக்கிட்டு போவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை இறப்பின் தேவதைன்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா இது யாரோட பெயரை கூப்பிடுதோ அவங்க உடனே இறந்து போயிடுவாங்களாம். இந்த டுலஹான் அயர்லாண்டோட ரூரல் ஏரியாஸ்ல இருக்க தனிமையான பாதைகள்ல தான் சுற்றி வருவதா குறிப்பிடுறாங்க. அயர்லாண்டோட பண்டிகை நாட்கள்ல, அதுவும் குறிப்பா ஆகஸ்ட் மாதத்தோட இறுதியில் ஆரம்பிச்சு செப்டம்பரோட ஆரம்ப நாட்கள் வரைக்கும் கொண்டாடப்படுற கிராம் டூப் திருவிழா காலத்தோட இரவு வேளைகள்ல இது சுற்றி திரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு, அந்த வேளைகள்ல தங்களோட வீட்டை விட்டு கூட யாருமே வெளியே வர மாட்டாங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதே மாதிரி இதோட வருகையும் 3 விதங்கள்ல குறிப்பிடப்படுது. முதல் விதத்துல தலையில்லாம ஒரு கருப்பு குதிரை மேல உட்கார்ந்து வர்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. இரண்டாவது விதத்தின்படி தலையில்லாத குதிரையின் மேல அமர்ந்து வருவதாகவும் குறிப்பிடப்படுது. அதே மாதிரி மூன்றாவது விதத்துல 6 குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில டுலஹான் வரும்னு குறிப்பிடப்படுது. அந்த சாரட் வண்டி சவப்பெட்டிகளால் செய்யப்பட்டிருக்கும்னு, அதுல மனித எலும்புகள் போன்றவை இடம்பெற்றிருக்கும்னு குறிப்பிடப்படுது. இறப்பின் தேவதையா பார்க்கப்படுற இந்த டுலஹானை எந்த ஒரு விஷயமும் தடுக்க முடியாதான். இருந்தும் டுலஹான் பார்த்து பயப்படுற ஒரே ஒரு விஷயம் தங்கம் மட்டும்தான். ரொம்ப அதிகமெல்லாம் வேணா, ஒரு குண்டு செலவிலான தங்கம் கூட டுலஹானை பயமுறுத்தும்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு பிரபலமான கதை கூட ஒன்னு சொல்லப்படுது. அந்த கதையை இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் இரவு வேளையில ஒரு நபர் தனியா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு பின்னாடி குதிரையோட காலடி சத்தம் கேட்டிருக்கு. திரும்பி பார்க்கும்போது தூரத்துல டுலஹான் தன்னோட குதிரையில வேகமா வந்துட்டு இருந்ததை பார்த்திருக்காரு அந்த நபர். உடனே அவர் பயத்துல உறைஞ்சு போய் நின்னுட்டாராம். அவரால் ஓடியும் தப்பிக்க முடியாது. ஏன்னா டுலஹானை நேர்ல பார்த்த யாருமே தப்பிச்சு ஓட முடியாதுன்றது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அப்போ பயத்துல தன்னோட பாக்கெட்டுக்குள்ள தேடும்போது ஒரு தங்க மோதிரம் அவரோட கைகள்ல சிக்கி இருக்கு. உடனே அந்த தங்க மோதிரத்தை தனக்கு முன்னாடி போட்டுட்டு திரும்பி பார்க்காம அந்த நபர் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே குதிரை கிடைக்கும் சத்தம் கேட்கவும் இவரு திரும்பி பார்த்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல டுலஹான் இல்லையா. இது டுலஹான் பத்தி சொல்லப்படுற ரொம்பவே பிரபலமான ஒரு கதை. இப்போ இதோட ஆரிஜினை பத்தி பார்க்கலாம். உண்மையில இந்த டுலஹானோட ஆரிஜின் பத்தி எதுவுமே சரியா தெரிய வரல. டுலஹானோட ஆரிஜின் காலப்போக்கில மறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதோட கதைகள்ல கிடைச்ச தகவல்களை வச்சு பார்க்கும்போது பழங்கால செல்டிக் கடவுள்களோட ஒரு உருவகமா தான் இந்த டுலஹான் பார்க்கப்படுது. அதுவும் கிராம் டூப் பண்டிகையை வச்சும் இதுக்கு ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது கிராம் டூப் பண்டிகைன்றது 1500 வருடங்களுக்கு முன்னாடி அயர்லாந்து ஆட்சி செய்த அரசரான டைகர் மாசோட காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பண்டிகை. வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுற இந்த பண்டிகை கிராம் டூப்ன்ற கடவுளுக்காக நடத்தப்படுற பண்டிகையினும் அதுல மனித பலி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருவிழாவானது 6ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தொடர்ந்து வந்ததாகவும் அதுக்கு பின்னாடி அங்க போன கிறிஸ்தவ மிஷனரிஸால அது தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுல இருந்து அயர்லாந்துல மனித பலி கொடுக்கும் மதங்கள் தங்களோட செல்வாக்கை இழந்ததாகவும் சொல்றாங்க. இருந்தாலும் தனக்கு தேவையான உயிர் பலியை எடுத்துக்கொள்வதற்காக தான் கிராம் டூப் டுலஹான் என்ற பிசிக்கல் ஃபார்மை எடுத்ததாகவும் ஒரு ஆரிஜினை சொல்றாங்க. இப்படி ஒரு ஆரிஜின் சொல்லப்பட்டாலும் இதுல நிறைய முரண்பாடுகள் இருப்பதால இதை யாருமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இதை வச்சு பார்க்கும்போது டுலஹானோட ஆரிஜின் பத்தி யாருக்குமே சரியா தெரியாதுன்றதுதான் உண்மை. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இதே மாதிரி பல நாடுகள்ல சொல்லப்படுற வேறு வேறு கதைகளை பத்தி அடுத்து வரப்போற வீடியோல இல்லைனாலும் இன்னொரு அர்பன் லெஜெண்ட் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். சோ கடைசியா எல்லா அர்பன் லெஜெண்டுக்கும் ஃபால்க்லோருக்கும் சொல்றதே தான் இதுக்கும். இது உண்மையா இருக்கலாம், இல்லனா ஒரு கற்பனை கதையா கூட இருக்கலாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்றத பத்தி தேடாம இதை ஒரு ஹாரர் ஸ்டோரியா மட்டும் பார்த்தா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்றது மட்டும் உண்மை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.